அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, வரலட்சுமி விரதம் 2026 எந்த அன்னைக்கு வரலட்சுமி விரதம் இருக்கணும், கலசம் எப்படி கட்டணும், கலசத்தை வைத்து அம்மனை வீட்டிற்குள் அழைப்பது எப்படி, கலசம் இல்லாதவங்க படம் மட்டும் வைத்து எப்படி பூஜை பண்ணணும், மாதவிலக்கான பெண்கள் என்ன செய்கிறது, வரலட்சுமி பூஜை வழிபாடுகள் எப்படி நிறைவு செய்வது, புனர்பூஜை எப்படி செய்யணும், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், என்ன மலர்களை பயன்படுத்தணும், இது எல்லாமே இந்த ஆடியோவில் மிக விளக்கமாக தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வரலட்சுமி பூஜை செய்கிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது. ஒரு மாதத்துக்கு முன்பாகவே இந்த பதிவை நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், பல சகோதர சகோதரிகள் கடந்த ஒரு வாரமாகவே வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு இந்த வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுங்க, நாங்கள் எல்லாம் தயார் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனவே தான் முன்கூட்டியே இந்த பதிவு கொடுக்குறேன். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அற்புதமான அறிவிப்பு. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு வருது? 14/9/2026. ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு நான் ஏதாவது ஒரு புதிய விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அந்த வகையில் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லா வளத்தையும் எல்லா நலனையும் தரக்கூடிய கற்பக விநாயகர் உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக எளிமையான தமிழில் அனைவரும் எடுத்துக்கொள்ளும்படி, திருமணமானவங்க திருமணம் ஆகாதவங்க என்று அனைவரும் உபாசனை எடுத்துக்கொள்ளும்படி, கற்பக விநாயகரின் அருளை பெறும்படி எளிமையாக கற்பக விநாயகர் உபாசனை வகுப்பு விநாயகர் சதுர்த்தி அன்று தொடங்கப்படுகின்றது. 11 பாடங்கள் கொண்ட இந்த அற்புதமான வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக ஆடியோ மெசேஜ் மூலமாக தான் கற்றுத்தரப்போகின்றோம். எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. அனைவரும் இதில் சேரலாம். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வரங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்திற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? இந்த வரலட்சுமி விரதம் தமிழ்நாட்டில் மட்டும் கடைபிடிக்கிறது கிடையாதுங்க. இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் மிக விசேஷமாக இந்த வரலட்சுமி விரதம் இருந்து அம்மா லட்சுமி தேவியை வணங்குவாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் கூட இந்த வரலட்சுமி பூஜை மிக சிறப்பாக செய்வாங்க. ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த விரதம் அம்பாலே நமக்கு அருளியது. அதாவது புராணத்தில் என்ன ஒரு அற்புதமான கருத்து இருக்குன்னு சொன்னால், எவர் ஒருவர் வீட்டில் வரலட்சுமி விரதம் இருந்து வரலட்சுமி பூஜை செய்கின்றாரோ அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக தங்குவாள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எனவே தான் இந்த வரலட்சுமி பூஜைக்கு அவ்வளவு மகிமை. இது வெறும் பணத்துக்காக மட்டும், அதாவது செல்வ வளம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இருக்க வேண்டிய விரதம் கிடையாது. இது பணத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் நல்ல குணத்தை தரும், நல்ல ஒழுக்கத்தை தரும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தும், தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை தரும், ஆரோக்கியத்தை தரும், சுபிட்சத்தை தரும், ஐஸ்வர்யத்தை தரும், திருமண தடையை நீக்கும், குழந்தை பாக்கிய தடையை நீக்கும், உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும், கேட்கும் வரம் அத்துணையும் கிடைக்கும், கடன் தொல்லைகள் அத்துணையும் நீங்கி நிம்மதியாக அம்மா வரலட்சுமி தாயினுடைய அருளால நீங்க ஆனந்தமா வாழலாம். அப்பேற்பட்ட வரத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த வரலட்சுமி பூஜை தவறாம இந்த வருஷம் செஞ்சிருங்க. இந்த வரலட்சுமி பூஜை இந்த ஆண்டு என்னைக்கு செய்யணும்? 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. 21/8/2026 அந்த அன்னைக்கு இந்த வரலட்சுமி விரதம் செய்யலாம் அப்படின்னு ஒரு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பஞ்சாங்கத்தில் 28/8/2026 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இருக்கக்கூடிய பஞ்சாங்க குறிப்புகளில் 21/8/2026 ஆவணி 4 தான் வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நாளாக குறிப்பு தரப்பட்டுள்ளது. அடியேன்னு சொல்லக்கூடிய தேதியும் 21/8/2026 அன்று தான் வரலட்சுமி செய்யக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் பின்பற்றும் பஞ்சாங்கத்தில் 28/8/2026 தான் இருக்கு அப்படின்னா அந்த அன்னைக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. உங்களது முடிவுக்கே விட்டுறேன். அடியனுடைய கருத்து 21/8/2026. சரிங்களா? இந்த வரலட்சுமி பூஜை செய்வதற்கு சில முறைகள் இருக்கு. அதை நான் அப்படி வரிசையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆடியோ கொஞ்சம் நீளமாக தான் போகும், பொறுமையாக கேளுங்க. வரலட்சுமி பூஜைக்குன்னு கலசம் வைக்கணும். அந்த கலசத்தை கொண்டு அம்மாவை முதல்ல வீட்டுக்குள்ளே அழைக்கணும். வீட்டுக்குள்ளே வந்த அம்மாவுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணும். நெய்வேத்தியம் வச்சுட்டு அம்மாவுக்கு புனர்பூஜை செஞ்சு
கலசத்தை கலைச்சி அம்மாவை நிரந்தரமா வீட்டுக்குள்ள தங்க வைக்கணும். இதுதான் பூஜை செய்யக்கூடிய வழிமுறைகள். நான் ஒவ்வொன்றா சொல்றேன். கலசம் கட்டுவது எப்படி அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். இந்த கலசம் கட்டுறதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒவ்வொரு வருடமும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஒரு வாட்டி வரலட்சுமி கலசம் வச்சு வழிபாடு பண்ணிட்டா அடுத்தடுத்த வருஷமும் கண்டிப்பா வரலட்சுமி கலசம் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. சாமி, சில வருடத்துல வைக்க முடியாம போச்சுன்னா ஏதாவது ஆபத்து வருமா அப்படிங்கலாம் பல பேர் பயப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. வரலட்சுமி தாய்க்கு கலசம் கட்டி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வருஷம் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். எந்த விதமான ஆபத்தும் வராது. என்னுடைய கருத்து என்னென்னா, வரலட்சுமி தாய்க்கு நீங்கள் கலசம் கட்டி வழிபாடு பண்ணிட்டா அடுத்தடுத்த வருஷமும் நிச்சயமாக நீங்கள் கலசம் கட்டி வழிபாடு பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலையை அம்மா மாற்றிடுவா. பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். சாமி, எங்கள் குடும்பத்தில் எங்கள் பரம்பரையில் இது பழக்கம் இல்லை, நான் முதலாக செய்கிறேன், அப்படி செய்யலாமான்னு சில பேர் கேட்குறாங்க. தாராளமாக செய்யுங்க. பழக்கம் அப்படிங்கிறது என்றோ ஒரு நாள் யாரோ ஒருவர் முதல்ல செஞ்சுருப்பாங்க. அடுத்தடுத்து வரக்கூடியவங்க அதை பின்பற்றிருப்பாங்க. அதுதானே பழக்கமாக மாறுது. அதனால் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறையும் அதை பின்பற்றட்டும். சரிங்களா? சரி, கலசம் எப்படி கட்டுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் எத்தனை மணிக்கு கலசம் கட்டணும், என்னைக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு சிலருக்கு வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நாளுக்கு முந்தைய நாளில் கலசம் கட்டி அம்மாவை அழைக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் இந்த ஆண்டு அப்படி நீங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, 21/8/2026க்கு முந்தைய நாள் 20/8/2026 இரவு 11:50 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. அஷ்டமி திதியில் கலசம் கட்டுறதோ அஷ்டமி திதியில் அம்மாவை வீட்டுக்குள் அழைக்கிறதோ தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த ஆண்டு நீங்கள் கலசம் கட்டக்கூடிய நேரம் 21/8/2026 அதிகாலை 4 மணியிலிருந்து 5:45க்குள் கலசம் கட்டி 6 மணிக்குள் அம்மாவை, அதாவது சூரிய உதயத்துக்குள்ள அம்மாவை வீட்டுக்குள்ள நீங்க அழைத்து விட வேண்டும். இந்த கலசத்தை எங்க வைக்கலாம்? இங்க எந்த இடத்துல பூஜை செய்ய போறீங்களோ அந்த இடத்துல. சரி, கலசம் கட்டுறது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு சிறிய தட்டு, அந்த சிறிய தட்டுக்கு மேல சிகப்பு துணி பரப்பி அதற்கு மேல் பச்சரிசி, மஞ்சள் கலக்காத பச்சரிசி போட்டு அதற்கு மேல் கலச சொம்பு வைங்க. கலச சொம்பு புதுசா வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்க சொம்பியை பயன்படுத்திக்கலாம். அவ்வாறு கலச சொம்பு வைத்து அந்த கலச சொம்பின் கழுத்து பகுதியில் முப்பரி நூல் 3 சுத்து சுத்துங்க. நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, முப்பரி நூல்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அந்த கலச சொம்புல முப்பரி நூல் சுத்தி கலச சொம்பை சுத்தி 3 இடத்துல சந்தன குங்கும பொட்டு வைத்து அந்த பச்சரிசி மீது அந்த கலச சொம்பை வைத்து விட வேண்டும். இப்போ கலச சொம்புக்குள்ள என்ன போடணும் அப்படின்னா, 3/4 பாகம் பச்சரிசி. சிலருக்கு தண்ணீர் ஊற்றி கலசம் கட்டுற பழக்கம் இருக்கு. அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தண்ணீர் ஊற்றி கூட நீங்க கலசம் கட்டிக்கோங்க. நான் சொல்றது பச்சரிசி வைக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்றேன். பச்சரிசி 3/4 பாகம் போட்டுக்கோங்க. அதுக்குள்ள விரலி மஞ்சள் 1, ஜாதிக்காய் 1, காதோலை கருகுமணி 1, ஒரே ஒரு நாணயம், அது எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாணயம், ஏலக்காய் 2, கிராம்பு 1, இதெல்லாம் அந்த கலசத்துக்குள்ளே போடணும். கலசத்துக்குள்ளே போட்டு 9 வெற்றிலைகள் அல்லது 9 மாவிலைகளை கலச சொம்பின் கழுத்தி பகுதியில் வைத்து ஒரு தேங்காய், அந்த தேங்காய் மஞ்சள் பூசிய தேங்காயாக இருக்க வேண்டும். குடுமியோட மஞ்சள் பூசிய தேங்காயை அந்த கலச சொம்பில் கவுத்து, குடுமி மேல் பகுதி பார்த்தாமல இருக்கணும், கவுத்து அதற்கு மேலே அம்மன் முகம் வச்சுக்கோங்க. அம்மன் பாவாடை கட்டி எப்படியெல்லாம் உங்களுக்கு அலங்காரம் பண்ணணும்னு ஆசை இருக்கோ, எப்படிலாம் உங்களுக்கு அலங்காரம் பண்ண தெரியுமோ, எப்படிலாம் உங்களால் அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கோங்க. இப்படித்தான் கலசம் கட்டணும். கலசம் கட்ட முடியாதவங்களுக்கு என்ன பண்ணுவது அடுத்தது நான் சொல்கிறேன், ஆடியோ முழுசாக கேளுங்க. இவ்வாறு நீங்கள் திருப்தியாக கலசம் கட்டிட்டு அந்த கலசத்துக்கு தூப தீபம் காட்டி முதல்ல அம்மாவை முழு பக்தியோடு வணங்கிடுங்க. முழு பக்தியோடு வணங்கி கலசத்தை தயார் பண்ணி வச்சுட்டு, அடுத்ததாக நாம் ஒவ்வொரு வருடமும் வரலட்சுமி பூஜைக்கு ஒவ்வொரு விசேஷமாக அந்த வருடத்துக்குண்டான வரலட்சுமி கலசம் நாம் கட்டி கொடுக்கறது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 13 ஆகர்ஷண பொருட்களை கொண்டு வெண்கல சொம்பில் வரலட்சுமி கலசம் கட்டி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி 13 ஆகர்ஷண பொருட்கள். இது ஒவ்வொரு பொருளுக்கும் அற்புதமான மகத்துவம் உண்டு. குறிப்பாக இதில் பெருநெல்லி செடியினுடைய வடக்கே போகும் வேர் இந்த கலசத்துக்குள்ளே போட்டிருக்கோம். இந்த பெருநெல்லி செடியினுடைய வடக்கே போகும் வேர் என்பது உங்கள் குடும்பத்திற்கு பல அற்புதமான மாற்றங்களை தரக்கூடியது, சகல சௌபாக்கியங்களை தரக்கூடியது. கெட்டது அத்துணை விலகி, கெட்டது மட்டுமல்ல கெட்ட மனிதர்களும் உங்களை விட்டு விலகி போவாங்க. உங்கள் வீடு எப்பவுமே அஷ்டலட்சுமி தேவிகளும் குடியிருக்கும் வீடாக மாறும். அப்பேற்பட்ட பெருநெல்லி செடியினுடைய வடக்கே போகும் வேர் இதெல்லாம் போட்டு
சின்னதாக வெண்கல சொம்பு எடுத்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களே அந்த மாதிரி சின்னதாக வெண்கல சொம்பில் எல்லா பொருளும் அதர்வன வேத முறைப்படி போட்டு யாகசாலை முன்பு வைத்து அம்மாவோட மந்திரங்களை சொல்லி இந்த கலசம் கட்டி கொடுக்குறோம். இந்த கலசம் இந்த ஆண்டு வாங்குற அத்தனை பேரையும் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இணைக்க போகிறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜையின் போது இந்த கலசம் வைக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம், பூஜையின் போது சொல்ல வேண்டிய போற்றிகள் மற்றும் மூல மந்திரம் அனைத்தும் சொல்லித்தரப்போகிறேன். இந்த கலசம் வாங்குற அத்தனை பேருக்கும் மகாலட்சுமி தூபமும் தரப்போகிறேன். வரலட்சுமி பூஜை செய்கிற நாளில் அந்த தூபத்தை போட்டு சாம்பிராணி தூபம் காட்டணும். இதெல்லாம் செஞ்சுட்டு 7 லக்ஷ்மி வசிய தாந்திரிகங்களை வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நாளில் பாடமாக உங்களுக்கு நடத்த போகிறோம். மேலும் சூழ்நிலையின் காரணமாக வரலட்சுமி பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்யணுங்கிற 3 ஆலோசனை தரப்போகிறேன். எனவே உங்களுக்கு இந்த ஆண்டுக்கான வெண்கல கலசம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கிய குறிப்பையும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு கலசம் நாம் இந்த ஆடியோன் முற்பகுதியில் சொன்னோம் இல்லையா, இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜைக்கு கலசம் வீட்டில் எப்படி கட்டணும்னு, அந்த கலசத்தை உங்களால் கட்ட முடியல, ஏதோ ஒரு சூழல் கலசத்தை கட்ட முடியல அப்படின்னா, பூஜை செய்ய முடியல அப்படின்னா, இந்த வரலட்சுமி வெண்கல கலசத்தை மட்டுமாவது வாங்கி பூஜையில் வச்சு தூபதீபம் காட்டி வழிபாடு பண்ணிடுங்க. நிச்சயமா வரலட்சுமி பூஜை முழு விரதம் இருந்து செய்த பலன் அப்படியே கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த வரலட்சுமி வெண்கல கலசத்துக்கு சக்தி இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த வரலட்சுமி வெண்கல கலசத்தை எப்படி வைக்கணும்? ஏற்கனவே உங்கள் வீட்டில் வரலட்சுமி தாயருடைய கலசம் கட்டிட்டீங்க. அதற்கு முன்பாக ஒரு சின்ன தட்டில் மஞ்சள் கலந்த பச்சரிசி வைத்து அதற்கு மேலே தான் இந்த வரலட்சுமி வெண்கல கலசத்தை வைக்கணும். எல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா? இப்போ அம்மனை அழைக்கும் முறை. ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க அல்லது ஒரு பெரிய தாம்பூல தட்டில் அந்த வரலட்சுமி கலசம் ஏற்கனவே கட்டியிருந்தீங்களா அந்த கலசத்தையும் நம்ம கிட்ட வாங்கின வெண்கல கலசத்தையும் ஒரே தட்டில் வச்சுட்டு வீட்டிலேருந்து வெளியே போங்க. வெளியே போயிட்டு உங்கள் வீட்டு வாசலை பார்த்தா போல் அந்த தட்டை வச்சுருங்க. தட்டை வச்சுட்டு 3 பேர் 5 பேர் 7 பேருன்னு அம்மாவை அழைச்சிட்டு வாங்க. அதுக்கு முன்பாக அம்மாவுக்கு திருஷ்டி கழிங்க. திருஷ்டி கழிச்சிட்டு தூபதீபம் காட்டிட்டு அம்மாவை அப்படியே, அதாவது கலசத்தை அப்படியே தூக்கி வீட்டுக்குள்ளே வந்து எந்த இடத்துல பூஜை செய்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த கலசத்தையும் நமது வெண்கல கலசத்தையும் வைத்து விடுங்கள். வரலட்சுமி கலசம் வச்சாச்சு, வெண்கல கலசம் வச்சாச்சு, அம்மா வீட்டுக்குள்ள அழைச்சாச்சு. இப்போ படம் மட்டும் வச்சு பூஜை பண்ணுறவங்களுக்கும் ஆலோசனை சொல்லணும் இல்லைங்களா? படம் மட்டும் வச்சு பூஜை பண்ணுறவங்க எந்த படத்தை வச்சு பூஜை பண்ணுறீங்களோ அந்த படத்துக்கு பொட்டு பூலாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த படத்தை ஒரு மணப்பலைகளை வச்சு வீட்டு வாசலுக்கு வைத்து நான் சொன்ன மாதிரி திருஷ்டி கழிச்சிட்டு அந்த படத்தை அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டு வந்து எங்கே பூஜை செய்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த படத்தை வச்சுருங்க. இப்போ பூஜை எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை செய்யறதுக்கு சில நேரங்களை குறிப்பிட்டு கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு எந்த நேரம் சரி வருமோ அந்த நேரம் செய்யுங்க. இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை மாலை 5:30 மணிலிருந்து 8:30 மணிக்குள் செய்யணும். எப்பவுமே வரலட்சுமி பூஜை மாலை நேரத்தில் செய்கிறது தான் சிறப்பு. ஒருவேளை சூழ்நிலையின் காரணமாக, வேலை வலிவின் காரணமாக மாலை நேரத்தில் உங்களால் செய்ய முடியலன்னா அந்த அன்னைக்கு, அதாவது 21/8/2026 காலையில் 9:15 10:15 பூஜை செஞ்சுக்கோங்க. அல்லது மதியம் 12:15 1:15 பூஜை செஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த நேரத்தில் பூஜை செய்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கலசம் கட்டுறது, அம்மாவை அழைக்கிறது எல்லாமே அதிகாலையில் செஞ்சிடணும். சூரிய உதயத்துக்கு முன்பாக எல்லாம் செஞ்சுட்டு அதன் பிறகு பூஜை இந்த நேரத்தில் செய்யலாம். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும். உங்கள் வீட்டில் நிரந்தர கலசம் இருந்தால் அந்த கலசத்துக்கு பக்கத்திலே இந்த வரலட்சுமி கலசத்தையும் வைக்கலாமா, வெண்கல கலசத்தையும் வைக்கலாமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். தாராளமாக வச்சுக்கோங்க, தவறே கிடையாது. சரிங்களா? பூஜை செய்யறதுக்கு முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையில் மஞ்சள் பிழையார் பிடித்து அதை நம்மளுடைய கலசத்துக்கு முன்பாக வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் அருகம்புல் வைத்து குங்குமம் தடவி அங்கே வச்சிருங்க. வச்சுட்டு நீங்கள் கலசம் வைக்கிச்சிருக்கீங்களா, கலசத்துக்கு 2 புறமும் 2 வாழைக்கன்றுகளை வைக்க முடியும்னா வச்சுக்கோங்க. 2 குத்து விளக்குகள் இருந்தால் குத்து விளக்கு வச்சுக்கோங்க. அல்லது வேறு எந்த விளக்கு இருந்தாலும் விளக்கு நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். மேலும் கலசத்துக்கு முன்பாக 5 விளக்குகள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றி வைக்கணும். மொத்தமாக ஒற்றைப்படை கணக்கில் எல்லா விளக்கும் வரணும். அதுக்கு தகுந்த பார்த்துக்கோங்க. இந்த விளக்குகள் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபமேற்றுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுங்கள், அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றுங்கள். எல்லாம் தயார் பண்ணியாச்சு, தீபமெல்லாம் ஏற்றியாச்சு, பிள்ளையார் பிடிச்சு வச்சாச்சு. அடுத்ததாக இந்த பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மலர்களை சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எந்த மலர் கிடைக்குதோ அதை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நாகலிங்க மலர், மல்லிகை, தாழம்பூ, வெண்தாமரை, மேலும் மருதாணி இலை அல்லது வேறு எந்த வாசனை மலர்கள் இருந்தாலும் அதை
அர்ச்சனைக்கும் அலங்காரத்துக்கும் பயன்படுத்திக்கோங்க. எல்லாம் வச்சாச்சு, தீபாவளி ஏற்றாச்சு. அதற்கு முன்பாக வாழை இலை விரிங்க. அந்த வாழை இலையில தேங்காய் உடைச்சி வைங்க, பழங்கள் வச்சுக்கோங்க. என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம்? நான் சொல்ற நெய்வேத்தியத்தில் எதை உங்களால் வைக்க முடியுமோ சிறப்பாக வச்சுக்கோங்க. உளுந்து வடை வைக்கலாம், வெண்பொங்கல் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், பாசிப்பருப்பு பொங்கல் வைக்கலாம், பாயசம் வைக்கலாம், இனிப்புகள் எது இருந்தாலும் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம், கலவை சாதங்கள் வைக்கலாம், வாழைப்பழ பானகம் வைக்கலாம், தேன் வைக்கலாம், இளநீர் வைக்கலாம். இப்படி உங்களால் எதை வைக்க முடியுமோ இள நிறக்க சிறப்பாக வச்சிருங்க. அவ்வாறு வைத்துவிட்டு நாம் பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக முக்கியமான ஒரு சடங்கு இருக்குது. அது என்னன்னா நோன்பு கயிறு வைப்பது. நோன்பு கயிறு அப்படிங்கிறது வரலட்சுமி பூஜையின் போது பெண்கள் அந்த நோன்பு கயிறை பூஜையில் வச்சு எடுத்து தங்கள் கையில் கட்டிக்குவாங்க. ஆண்களும் கட்டிக்கலாம், எந்த தவறும் கிடையாது. வரலட்சுமி பூஜை உங்கள் வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் அழைத்து நீங்கள் செய்வதாக இருந்தால் 3, 5, 7, 9, 11 என்ற ஒற்றைப்படை கணக்கில் சுமங்கலி பெண்களை அழைத்து பூஜை செய்யலாம். இந்த சுமங்கலி பெண்களை எதற்காக அழைத்து பூஜை செய்யணும் அப்படின்னா, சுமங்கலி பெண்களோடு சேர்த்து அம்மா வரலட்சுமி தாயும் நமது பூஜையில் வந்து அமர்வாள் என்பதுதான் ஐதீகம். எனவே சுமங்கலி பெண்கள் அழைத்து பூஜை செய்ய வாய்ப்பு இருக்கிறவங்க சுமங்கலி பெண்கள் அழைங்க. அப்படி அழைத்து பூஜை செய்ய வாய்ப்பு இல்லாதவங்க கலங்க வேண்டாம். நீங்க திருப்தியா பூஜை பண்ணுங்க. உங்க பூஜையில அம்மா வரலட்சுமி தாய் வந்து அமர்வாள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எத்தனை சுமங்கலி பெண்கள் அழைக்கிறீங்களோ, உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நோன்பு கயிறு தயார் பண்ணிக்கோங்க. நோன்பு கயிறுனா என்னதுங்க? மஞ்சள் கயிறுல கொஞ்சம் மல்லிகை பூ வச்சு முடிச்சு அதை கலசத்தின் மீதோ அல்லது பிள்ளையார் மீதோ வச்சிருங்க. இதுதான் நோன்பு கயிறு. இந்த நோன்பு கயிறை திருமணமான பெண்கள் கழுத்தில் கட்டிக்கலாம், திருமணம் ஆகாத பெண்கள் கையில் கட்டிக்கோங்க. பூஜை முடிந்ததும் ஆண்களும் கையில் கட்டிக்கலாம், எந்த தவறும் கிடையாது. எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு தூப தீபம்லாம் காட்டிட்டு முதல்ல விநாயகர் பெருமானை வணங்குங்க. கொஞ்சம் வாசனை பூக்களை கையில் எடுத்துட்டு ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமகன்னு 21 முறை சொல்லி வாசனை பூக்களை விநாயகர் பெருமான் மேலே போட்டுட்டு 21 முறை சொல்லுங்க. உங்கள் வீட்டில் வெள்ளை இருக்க விநாயகர் அல்லது வேறு எந்த சிலைகள் இருந்தாலும் அதையும் அந்த கலசத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு விநாயகருக்கு முதல் வழிபாடு பண்ணிட்டு அடுத்ததாக உங்களுக்கு தெரிஞ்ச லட்சுமி தேவியுடைய மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், நாமாவளிகள், இப்படி எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் சொல்லி பூஜை பண்ணுங்க. நம்ம கிட்ட இந்த ஆண்டுக்கான வெண்கல வரலட்சுமி கலசம் வாங்குறவங்களுக்கு தனியாக நாங்கள் போற்றிகள் தருவோம், மந்திரங்கள் கொடுப்போம். அதாவது என்னென்ன மந்திரம் கொடுப்போம்னா, வெண்கல கலசத்தை வைக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம், பூஜையின் மீது சொல்ல வேண்டிய மூல மந்திரம், மற்றும் அம்மனை அழைக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம், மற்றும் போற்றிகள், மற்றும் புனர்பூஜை செய்யும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் எல்லாம் வெண்கல கலசம் வாங்குறவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லிடுவோம். மற்றவர்கள் பொதுவாக உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணுங்க. இவ்வாறு நீங்கள் வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு தூபதீபம் காட்டுங்க. வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்க வீட்டின் நிலைவாசலுக்கு தூபதீபம் காட்டி அம்மா வரலட்சுமி தாயை முழு பக்தியோடு வணங்க வேண்டும். விளக்கமா சொல்லியிருக்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆடியோ மெசேஜ் அனுப்புங்க. நான் ஓய்வாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகத்துக்கு பதில் தரேன். இவ்வாறு வரலட்சுமி பூஜை செஞ்சுட்டு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் என்ன தர விரும்புகிறீங்களோ பிரசாதத்தோடு எதை வேணால் கொடுக்கலாம். திருப்தியாக கொடுத்து சுமங்கலி பெண்களுக்கு சாப்பாடு போட்டு வீட்டுக்கு அனுப்பி வைங்க. இவ்வாறு வரலட்சுமி பூஜை நல்லபடியாக செய்யுங்க. இந்த பூஜையை குடும்பத்தோடு அமர்ந்து செஞ்சால் இன்னும் மங்களம். முடிஞ்சால் குடும்பத்தோடு அமர்ந்து செய்யுங்க. இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் மட்டுமாவது இந்த பூஜையை செய்து கொள்ளுங்கள். சரி, பூஜை நல்லபடியாக செஞ்சாச்சு. அடுத்து புனர் பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த புனர் பூஜை செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த புனர் பூஜை வந்து கலசம் வச்சு பண்றவங்களும் இந்த புனர் பூஜை செய்யணும். வெறும் படம் மட்டும் வச்சு பூஜை பண்றவங்களும் புனர் பூஜை செய்யணும். நமது வெண்கல கலசம் மட்டும் வச்சு பூஜை பண்றவங்களும் புனர் பூஜை செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புனர் பூஜை என்னைக்கு செய்யணும்? நீங்க வரலட்சுமி பூஜையை 21ஆம் தேதி செய்றீங்க. புனர் பூஜை 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செய்து கொள்ளுங்கள். எத்தனை மணிக்கு செய்யலாம்? காலை 7:45 8:45, அதாவது 23/8/2026 காலை 7:45 8:45 அல்லது காலை 10:45 11:45 புனர் பூஜை செய்யணும். எப்படி செய்யணும்னா, நீங்க கலசம் வச்சிருக்கீங்களா, இந்த ஆண்டுக்கான வரலட்சுமி கலசம் மற்றும் நமது வெண்கல கலசம் இதெல்லாம் வச்சுருப்பீங்களே, அது எல்லாத்தையும் அப்படியே எடுக்கணும். எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் அரிசி பாத்திரம் இருக்குல்ல, அரிசி பாத்திரமோ பானையோ ட்ரம்மோ அதுக்குள்ளே அப்படியே வைக்கணும். ஒருவேளை படம் மட்டும் வச்சு பூஜை பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து அப்படியே வைக்கணும். எல்லாம் வச்சுட்டு முழு பக்தியோடு அந்த இடத்துல அமர்ந்து பிரார்த்தனை பண்ணணும். அம்மா வரலட்சுமி தாயே, எங்கள் வீட்டில்
எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்க வேண்டும், நீங்கள் நிரந்தரமாக எங்கள் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு அம்மாவை முழு பக்தியோடு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கலசத்தை கலைக்கணும். நமது வெண்கல கலசத்தை அப்படியே இருக்கணும், அதை நீங்கள் கலைச்சிடக்கூடாது. அதை எடுத்து அப்படியே பூஜையிலே கண்டிப்பாக வச்சிருங்க. அதற்கு பிறகு அது என்ன பண்ணுங்கிறது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வழிகாட்டுவோம். நீங்கள் கட்டின கலசத்தை மட்டும் கலைச்சிருங்க. அந்த தேங்காயை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அந்த அரிசிக்குள்ளே போட்டிருக்க எல்லா பொருளும் பயன்படுத்துங்க. அந்த நாணயத்தை எடுத்து பீரோல் வச்சுருங்க. அந்த தேங்காயை இனிப்பு செய்வதற்கு மட்டும், இனிப்பு பிரசாதம் செய்வதற்கு மட்டும் பயன்படுத்துங்க. காரம் அதை கொண்டு செய்ய வேண்டாம். அந்த பொருட்களை எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். படம் மட்டும் வச்சு பூஜை பண்ணியிருக்கவங்க படத்தை எடுத்து அரிசி பாத்திரத்தில் வச்சுட்டு வணங்கிட்டு அந்த படத்தை எடுத்து மீதி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு இந்த ஆண்டுக்கான வரலட்சுமி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். விரதம் இருந்து வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த அன்னைக்கு வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே விரதத்தை தொடங்கி மாலை பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நாளில் 11 பேருக்காவது குறைந்தபட்சம் அன்னதானம் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் சுமங்கலி பெண்களுக்கு பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் அன்னசேவக்குழு வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நாளில் 1001 சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் செய்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உணவு தானம் மட்டும் இல்லை, 1001 சுமங்கலி பெண்களுக்கு உடை தானமும் செய்யலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த புனிதமான சேவைக்கு முடிந்தால் உதவுங்கள், நல்லதே நடக்கும். மேலே பாருங்க, எங்களது அறக்கட்டளையினுடைய கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. அன்பு சொந்தங்களே, உங்களுக்காக இந்த பூஜையை மிக எளிமையாக விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கேன். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் பதில் தரேன். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு தகவல் சொல்கிறேன், இந்த ஆண்டு நாம் கட்டித்தரக்கூடிய வெண்கல கலசம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா பெருநெல்லிச்செருடைய வடக்கே போகும் வேர்கொண்டு இந்த கலசம் கட்டுறேன். இந்த கலசம் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் இருக்கலாம். இந்த கலசத்தை வாங்கின உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை தொடங்குவேன். அதில் இந்த கலசத்தை வைக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம், அம்மனை அழைக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம், பூஜையின் போது சொல்ல வேண்டிய மூல மந்திரம், போற்றி புனர்பூஜை செய்யும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். சூழ்நிலையின் காரணமாக பூஜை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்பேன். 7 லட்சுமி தாந்திரிகங்கள் எப்படி செய்யணுங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பேன். இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்க நீங்கள் இந்த வரலட்சுமி பூஜை 21ஆம் தேதி செய்ய முடியல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் எப்போனாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். நீங்கள் அனைவரும் வரலட்சுமி பூஜை செய்து அம்மாவோட அருளை பெற்று எந்தவித குறையும் இல்லாமல் ஆனந்தமாய் ஆரோக்கியமாய் வாழ உங்களை ஆசீர்வாதங்கள் செய்கின்றோம். உங்களுக்காக அன்னையிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றோம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.